என் அன்பு பிள்ளையே, அண்டசராசரங்களையும் ஆளும் ஆதிசிவன் நான் உன்னோடு பேசுகிறேன். இத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த பரந்த அகிலத்தில் எந்த ஒரு தற்செயலும் உன்னை இங்கு ஈர்த்து வரவில்லை. பல இரவுகள் உறக்கமில்லாமல் யாருக்கும் தெரியாமல் உனது தலையணையில் நீ சிந்திய அத்தனை சுடுநீர் துளிகளும் என் கைலாயத்தின் பனிப்பொழிவை வந்து உருக்கிவிட்டன. இந்த உலகத்தில் என்னை உண்மையாக புரிந்து கொள்ள ஒரு நாதி இல்லையே, நான் செய்த தியாகங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று உனக்குள் நீயே எழுப்பிய மரண ஓலங்களுக்கான விடையை அளிக்கவே காலபைரவனின் நேரத்தை நிறுத்திவிட்டு எம்பெருமான் ஈசன் உனக்காக இங்கு வந்திருக்கிறேன். அலைபாயும் உன் மனதை ஒருமுகப்படுத்து. வெளியுலகின் அத்தனை இரைச்சல்களையும் துண்டித்துவிட்டு உனது ஆத்மாவின் ஆழத்தில் ஒலிக்கும் என் உடுக்கையின் நாதத்தை மட்டும் முழுமையாக உள்வாங்கு. இது உன் தலையெழுத்தை மாற்றி எழுதப்போகும் மாபெரும் சிவவாக்கு. என் உயிரினும் மேலான குழந்தையே, பல நேரங்களில் நீ முற்றிலுமாக சோர்ந்து போய்விட்டாய் என்பதை நான் அறிவேன். யாருக்கு எந்த துரோகமும் செய்யாத எனக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்து இத்தனை சோதனைகள் என்று வானை பார்த்து கதறியிருக்கிறாய்? உனக்கு துணையாக நிற்க வேண்டியவர்களே உன்னை வேடிக்கை பார்த்தபோது நெஞ்சை பிளக்கும் வலியோடு தனி மரமாக நின்றாய். உனக்கு ஒரு பேருண்மையை இப்போது உரைக்கிறேன் கேள். மாபெரும் கானகத்தில் எதற்கும் அஞ்சாமல் சுதந்திரமாக பறக்கும் ஒரு வீரியமிக்க வேட்டை பறவையை ஒரு மாபெரும் வேட்டைக்காரன் பிடித்து வருவான். வந்தவுடன் அந்த பறவையின் கண்களை ஒரு தடிமனான தோலினால் ஆன கவசத்தை கொண்டு முழுமையாக மூடி காரிருளில் வைப்பான். எந்த வெளிச்சமும் இல்லாமல் கண்கள் கட்டப்பட்ட நிலையில் அந்த பறவை தனக்கு மரணம் வந்துவிட்டதோ என்று பயந்து சிறகடித்து துடிக்கும். ஆனால் அந்த எஜமானன் அதன் கண்களை கட்டியது அந்த பறவையை அழிப்பதற்காக அல்ல. உலகத்தின் அத்தனை சத்தங்களையும் இரைச்சல்களையும் கவனச்சிதறல்களையும் அதன் மூளையிலிருந்து விலக்கி தன் எஜமானனின் குரலை மட்டும் அது துல்லியமாக கேட்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படும் மாபெரும் பயிற்சி அது. அந்த இருட்டு பயிற்சி முடிந்த பின் கண்களின் திரை விலக்கப்படும் போது அந்த பறவை வானத்தின் உச்சிக்கு பறந்தாலும் எஜமானனின் ஒரு சிறு சுண்டு விரல் அசைவிற்கு பணிந்து வந்து அவனது தோளில் கம்பீரமாக அமரும். என் அன்பு பிள்ளையே, உன்னை சுற்றி இருந்த போலியான மனிதர்களிடமிருந்தும் உன்னை ஏமாற்றிய உலகத்திடமிருந்தும் உன்னை பிரித்து வறுமை மற்றும் அவமானம் என்னும் காரிருளில் நான் உன்னை கட்டி போட்டதும் இதற்காகத்தான். உன்னை அழிப்பதற்காக அல்ல. உன்னை சீரழித்துக் கொண்டிருந்த போலி மனிதர்களின் சத்தத்திலிருந்து உன்னை விலக்கி அகிலத்தை ஆளும் ஆதிசிவனான எனது குரலை மட்டும் உனது ஆத்மா துல்லியமாக கேட்க வேண்டும் என்பதற்காக ஈசனாகிய நானே உனக்கு கொடுத்த தெய்வீக பயிற்சி இது. இப்போது உனது பயிற்சி காலம் முடிந்துவிட்டது. ஈசனோடு நீ முழுமையாக கலந்துவிட்டாய். இனி உனது கண்களை மூடியிருந்த மாயத்திரைகளை நான் முழுமையாக விலக்கிவிட்டேன். நீ இனி வானத்தின் உச்சிக்குச் சென்று மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளப்போகிறாய். நீ செய்த உதவிகளை எல்லாம் மறந்துவிட்டு உன்னை உதாசீனப்படுத்திய மனிதர்களை நினைத்து நீ மனம் குமுறினாய். உன்னிடமிருந்த செல்வமும் மரியாதையும் உன்னை விட்டுச் சென்றபோது நீ நடுத்தெருவில் நிற்கதியாக நின்றாய். இதோ அதற்கான விடையை கேள். அடர்ந்த வனத்தை ஆளும் கம்பீரமான கலைமான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனது தலையில் இருக்கும் மாபெரும் கிரீடமான கொம்புகளைத்தானே பாறைகளில் மோதி உதிர்த்துவிடும். கொம்புகள் உதிர்ந்த அந்த தருணத்தில் அதன் தலையிலிருந்து ரத்தம் கசியும். அதனுடைய அத்தனை கம்பீரமும் போய்விடும். யாருக்கும் தன் முகத்தை காட்ட முடியாமல் ஒரு பலவீனமான விலங்கைப் போல புதர்களுக்குள் ஒளிந்து வாழும். அதை பார்க்கும் காக்கா நரிகளும் மற்ற சிறு விலங்குகளும் அந்த மாபெரும் கலைமான் தன் பலத்தை முற்றிலுமாக கோட்டை விட்டுவிட்டது என்று எள்ளி நகையாடும். ஆனால் அந்த மானுக்கு தெரியும், அது தனது பலத்தை இழக்கவில்லை. பழுதாகி போன பழைய கொம்புகளை உதிர்த்துவிட்டு இயற்கையின் அசுர பலத்தோடு முந்தையதை விட பல மடங்கு பிரம்மாண்டமான கூர்மையான புதிய கொம்புகளை தனது தலையில் ஏந்திக் கொள்ள தயாராகிறது என்று. சில காலங்களிலேயே புதிய கிரீடத்தோடு காட்டின் அரசனாக அது வீறு கொண்டு வெளியே வரும்போது அதை பார்த்து சிரித்த அத்தனை நரிகளும் பயந்து நடுங்கி ஓடும். என் அன்பு செல்வமே, உனது வாழ்க்கையிலும் நீ இழந்த பதவியும் பணமும் கௌரவமும் அந்த பழைய கொம்புகளை போன்றதுதான். நீ வீழ்ந்து விட்டாய் என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் நகைக்கிறார்கள். ஆனால் எனக்கு தெரியும், உனது பழைய தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு பன்மடங்கு பிரம்மாண்டமான புதிய சிம்மாசனத்தில் உன்னை அமர வைக்கவே இந்த தற்காலிகமான வீழ்ச்சியை நான் உனக்கு அளித்தேன். உன்னை ஏளனம் செய்தவர்கள் அனைவரும் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்த்து தலைவணங்கும் காலம் வந்துவிட்டது. உனது ரணங்கள் அனைத்தும் இன்றுடன் சிவபெருமானின் திருநீற்றால் ஆற்றுப்படுத்தப்பட்டுவிட்டன. உனது நேர்மையான உழைப்பிற்கு இந்த சமுதாயத்தில் எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கினாய். உன்னை விட தகுதியற்றவர்கள் எல்லாம் மிக எளிதாக முன்னேறிச் செல்ல நீ மட்டும் இன்னும் அதே இடத்தில் போராடி கொண்டிருக்கிறாயே என்று நீ மனம் உடைந்தாய். இதற்கும் ஒரு விடையளிக்கிறேன் கேள். செழிப்பான நதிக்கரையில் மிக எளிதாக தண்ணீரை குடித்து வேகமாக வளரும் மரங்களை கொண்டு சாதாரண பலகைகளையும் விறகுகளையும் மட்டுமே செய்ய முடியும். ஆனால் கரடுமுரடான பாறைகளுக்கு நடுவே நீரே இல்லாத வறண்ட பூமியில் சுட்டெரிக்கும் வெயிலை தாங்கி மிகவும் மெதுவாகவும் பொறுமையாகவும் வளரும் பலாமரத்தின் வயதான கட்டையைத்தான் ஒரு மாபெரும் சிற்பி தேர்ந்தெடுத்து அதை செதுக்கி அகிலமே மயங்கும் தெய்வீக நாதத்தை எழுப்பும் சரஸ்வதி வீணையாக மாற்றுவான். வறட்சியிலும் தனிமையிலும் வறுமையிலும் வாடிய அந்த மரம் மட்டும்தான் சுருதி பிசகாமல் தெய்வீக இசையை தாங்கும் அசுர வலிமையை பெற்றிருக்கும். என் உயிரினும் மேலான குழந்தையே, உனது பொருளாதார வளர்ச்சியும் உனது வெற்றிகளும் தாமதமானதற்கு காரணம் உன்னை ஒரு சாதாரண மரமாக நான் படைக்கவில்லை.
நீ அகிலமே திரும்பி பார்க்கும் மாபெரும் நாதத்தை எழுப்பப் போகும் ஈசனின் தெய்வீக வீணை. உனது வறுமையும் கஷ்டங்களும் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை. எக்காலத்திலும் அழியாத, எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் ஆளுமையாக உன்னை செதுக்குவதற்காகவே வந்தன. இதோ உனக்கான செதுக்குதல்கள் நிறைவடைந்துவிட்டன. அகிலத்தை ஆளும் ஆதிசிவனின் கரங்களில் நீ மாபெரும் வெற்றி கருவியாக தவழப்போகிறாய். உனக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகளும் கண்திருஷ்டிகளும் வஞ்சகங்களும் இப்போது என் நெற்றிக்கண் நெருப்பால் முற்றிலுமாக பொசுக்கப்பட்டுவிட்டன. நீ இனி யாருமற்ற அனாதை அல்ல. உனக்கு முன்னால் கவசமாக, உன் நிழலாக எம்பெருமான் ஈசன் நான் நிற்பேன். உனக்காக நான் திறக்கும் மாபெரும் செல்வத்தின் கதவுகளை இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தியாலும் அடைக்க முடியாது. நீ இழந்ததையெல்லாம் வட்டியும் முதலுமாக பல மடங்காக நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். எந்தெந்த இடங்களில் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அதே இடங்களில் உன்னை ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசனாக, மாபெரும் வள்ளலாக நான் அமர வைப்பேன். உனக்கான விடிவு காலம் தொடங்கிவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால் உன் இரு கரங்களை குவித்து சிவனே துணை என்று பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். எந்த நிலையிலும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. எம்பெருமான் ஈசன் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் மூச்சோடு கலந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, உனது நெஞ்சத்தின் பாரத்தை இறக்கி வைக்க ஒரு தோள் கிடைக்காதா? எனது இந்த நியாயமற்ற வழிகளை புரிந்து கொள்ள இந்த வையகத்தில் ஒரு ஜீவன் இல்லையா என்று நீ குமுறி அழுத தவிப்பை நான் அறிவேன். வெளியில் எல்லாரிடமும் புன்னகையை சுமந்து கொண்டு உள்ளுக்குள் ரணங்களோடு நீ நடமாடும் ஒவ்வொரு நொடியும் என் நெற்றி ஞானக்கண் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. எல்லோருக்கும் வாழ்க்கை எவ்வளவு எளிதாக இருக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு அடியிலும் இத்தனை போராட்டங்கள்? என் தலையெழுத்தை மட்டும் அந்த ஈசன் ஏன் இவ்வளவு கடினமாக எழுதினார் என்று நீ உனக்குள் பல முறை சண்டையிட்டிருக்கிறாய். உன் அலைபாயும் மனதை இப்போது சற்றே அமைதிப்படுத்து. உனது அத்தனை கேள்விகளுக்கும் கைலை நாதனான நானே விடையளிக்கிறேன். முழுமையாக உள்வாங்கு. என் உயிரினும் மேலான செல்வமே, இந்த உலகம் செழிப்பான கானகத்தில் கர்ஜிக்கும் சிங்கத்தை கொண்டாடும். அதன் கம்பீரத்தை பார்த்து பயந்து விலகும். ஆனால் அந்த மாபெரும் சிங்கத்தை எடுத்து சுட்டெரிக்கும் கொடிய பாலைவனத்தின் நடுவே விட்டால் 2 நாட்களில் அது சுருண்டு விழுந்து தன் உயிரை விட்டுவிடும். ஆனால் அந்த சுட்டெரிக்கும் வெயிலிலும் பல மைல் தூரங்களுக்கு ஒரு துளி நீர் கூட இல்லாத அந்த பயங்கரமான வறட்சியிலும் தன் முதுகில் மாபெரும் சுமைகளை சுமந்து கொண்டு அமைதியாக எதற்கும் கலங்காமல் ஒரு ஒட்டகம் நடந்து செல்லும். அதற்கு காரணம் பாலைவனத்தின் கொடிய வெப்பத்தை தாங்கும் அசுர பலத்தையும் பல நாட்களுக்கு தேவையான ஜீவநீரை தன் உடலுக்குள்ளேயே சேமித்து வைக்கும் மாபெரும் உறுதியையும் அந்த ஒட்டகத்திற்கு படைத்தவன் நானே அளித்திருக்கிறேன். சிங்கத்தால் தாங்க முடியாத வலியை அந்த ஒட்டகம் மிக எளிதாக தாண்டிச் செல்லும். என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கையும் அத்தகையதுதான். உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் செழிப்பான கானகத்தில் வாழ்பவர்கள். அவர்களுக்கு சிறு துன்பம் வந்தாலும் அவர்கள் நிலைகுலைந்து அழிந்து போவார்கள். ஆனால் உன்னை ஒரு சாதாரண மனிதனாக நான் படைக்கவில்லை. துரோகங்கள், அவமானங்கள், வறுமை என்னும் கொடிய பாலைவனத்தில் உன்னை நான் நடக்கவிட்டதற்கு காரணம் இந்த மாபெரும் சுமைகளை தாங்கி இதை கடந்து செல்லும் அசுர மனவலிமையை உனக்குள் நானே பிறப்பிலேயே வைத்திருக்கிறேன். உலகமே அழிந்தாலும் எல்லாமே முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் சரிந்து விழுந்தாலும் உனக்குள் இருக்கும் அந்த தெய்வீக சிவசக்தி உன்னை ஒருபோதும் விழவிடாது. சாதாரண மனிதர்களால் தாங்க முடியாத வலிகளை உனக்கு கொடுத்ததே நீ ஒரு ஈடு இணையற்ற வலிமையான படைப்பு என்பதை உனக்கு உணர்த்தத்தான். உனக்கு துணையாக வரவேண்டியவர்கள் எல்லாம் பாதியிலேயே உன்னை கைவிட்டு சென்றார்கள். நீ உயிரை கொடுத்து நம்பியவர்கள் உன்னை முதுகில் குத்திவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள். ஒவ்வொரு நாளும் உனது முன்னேற்றத்திற்காக நீ போடும் திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகி நீ இன்னும் அதே பாதாளத்தில் கிடக்கிறாயே என்று நீ சிந்திய கண்ணீருக்கு இப்போது ஒரு மாபெரும் உண்மையை உரைக்கிறேன் கேள். ஒரு மாபெரும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்போது காய்ந்த சருகுகளும் உயிரற்ற மரக்கிளைகளும் செத்துப்போன மீன்களும் அந்த நீரோட்டத்தின் திசையிலேயே மிக எளிதாக எந்த எதிர்ப்புமின்றி மிதந்து செல்லும். அந்த பயணம் எந்த வலியும் இல்லாதது. ஆனால் உயிரோட்டம் உள்ள அசுரபலம் கொண்ட ஒரு துடிப்பான மீன் ஒருபோதும் நீரோட்டத்தின் திசையில் செல்லாது. அது தன் முழு பலத்தையும் திரட்டி நீரோட்டத்திற்கு எதிராக சீறி பாய்ந்து அருவிகளின் செங்குத்தான பாறைகளை எல்லாம் தன் உயிரை பணயம் வைத்து தாண்டி தாண்டி அந்த ஆறு தொடங்கும் மாபெரும் தூய்மையான மூலஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும். அதற்கு ஒவ்வொரு நொடியும் போராட்டம்தான். என் உயிருள்ள பிள்ளையே, உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் மிக எளிதாக முன்னேறி செல்வதை பார்த்து நீ கலங்காதே. அவர்கள் நீரோட்டத்தின் வழியே செல்லும் காய்ந்த சருகுகள். ஆனால் நீ சிவனின் அருளை பெற்ற உயிருள்ள துடிப்பான மீன். உனக்கு எல்லாமே எதிர்ப்பாக இருப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் நீ நீரோட்டத்திற்கு எதிராக நீந்தி போராடுவதற்கும் காரணம் நீ சாதாரண குட்டையை நோக்கி பயணிக்கவில்லை. அகிலமே வியந்து பார்க்கும் மாபெரும் சாம்ராஜ்யம் என்னும் உனது உண்மையான மூலஸ்தானத்தை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய். எளிய பாதைகள் ஒருபோதும் மாபெரும் வெற்றியாளர்களை உருவாக்கியதில்லை. நீ கடந்து கொண்டிருக்கும் இந்த முள்ளான பாதைதான் உன்னை ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக, பலருக்கும் வழிகாட்டும் மாபெரும் தலைவனாக மாற்றப் போகிறது. இத்தனை திறமைகள் இருந்தும் நேர்மையாக உழைத்தும் இந்த உலகத்தின் கண்களுக்கு உன் அருமை தெரியவில்லையே என்று நீ தனிமையில் தவித்தாய். உனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் தகுதியற்றவர்கள் தட்டி பறித்துச் சென்றபோது எம்பெருமான் ஈசன் தூங்குகிறாரா என்று நீ கோபப்பட்டாய். இதற்கும் என் பதிலை ஆழமாக நெஞ்சில் பதிய வைத்துக்கொள்.
ஒரு அடர்ந்த கானகத்தில் பட்டப்பகலில் சூரியனின் வெளிச்சம் பிரகாசமாக இருக்கும்போது அங்கே பறந்து கொண்டிருக்கும் ஒரு மின்மினி பூச்சியை பார்த்தால் அது மிகவும் சாதாரணமான எந்த ஒரு அழகும் இல்லாத ஒரு சிறு பூச்சியாகவே இந்த உலகத்தின் கண்களுக்கு தெரியும். அந்த பகல் நேரத்தில் அதன் அருமை யாருக்கும் புரியாது. ஆனால் சூரியன் மறைந்து கானகமே காரிருளில் மூழ்கி எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாமல் அத்தனை மிருகங்களும் அச்சத்தில் உறையும் அந்த நள்ளிரவில் அதே மின்மினி பூச்சி தன்னுள் இருக்கும் சுயமான ஒளியை உமிழ்ந்து அந்த அடர்ந்த இருளையே ஒரு மாயாஜாலம் போல பிரகாசமாக்கும். இருள் வந்த பிறகுதான் அதன் உண்மையான மதிப்பு ஒட்டுமொத்த கானகத்திற்கும் புரியும். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமும் நீ ஒரு சாதாரண மனிதனாகவே இந்த உலகத்தின் கண்களுக்கு தெரிந்தாய். உனக்குள் இருக்கும் அந்த மாபெரும் திறமையும் உனது தூய்மையான குணமும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காத உனது ஆளுமையும் யாருக்கும் புரியவில்லை. உன்னை ஒரு சாதாரண பூச்சியாகவே இந்த உலகம் எடை போட்டது. அதனால்தான் வறுமை மற்றும் அவமானம் என்னும் காரிருளை உன்னை சுற்றி நான் உருவாக்கினேன். இந்த இருண்ட காலகட்டத்தில் மட்டும்தான் உனக்குள் ஒட்டி கொண்டிருந்த போலி மனிதர்கள் விலகுவார்கள். அப்போதுதான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி உனக்குள் இருக்கும் ஈசனின் தூய்மையான சக்தி மின்மினியின் ஒளியைப் போல தானாகவே பிரகாசிக்கத் தொடங்கும். உன்னை உதாசீனப்படுத்திய அதே உலகம் இப்போது உன் பிரகாசத்தைக் கண்டு வியந்து நிற்கப் போகிறது. உன் இருண்ட காலம் முடிந்துவிட்டது. இனி உனக்குள் இருக்கும் ஒளியை எந்த சூழ்ச்சியாலும் எந்த பனிமூட்டத்தாலும் மறைக்க முடியாது. உன் வாழ்க்கையின் கதியை இன்று முதல் நான் முற்றிலுமாக மாற்றியமைக்கிறேன். என் உடுக்கையின் ஓசையில் உன்னை சுற்றியிருந்த கன்றிஷ்டிகள், செய்வினைகள், மனிதர்களின் சாபங்கள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து சிதறிவிட்டன. இதுவரை உனக்கு எதிராக இருந்த திசைகள் அனைத்தும் இனி உனக்கு சாதகமாக திரும்பும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு மாபெரும் பொற்காலத்தை நான் உனக்கு தொடங்கி வைத்துவிட்டேன். எந்த பொருளாதார போராட்டங்கள் உன்னை தூங்க விடாமல் துரத்தியதோ அதே செல்வத்தை உன் காலடியில் கொண்டு வந்து கொட்டப் போகிறேன். எந்த மனிதர்கள் உன்னை பார்த்து நகைத்தார்களோ அவர்களை உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்க்க வைப்பேன். உன் கண்ணீருக்கான விடை கிடைத்துவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால் உன் இரு கரங்களை குவித்து சிவனே துணை என்று பதிவிட்டு உனது நன்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். எதற்கும் அஞ்சாதே, அகிலமே வியக்கும் உனது மாபெரும் வெற்றி பயணம் இதோ தொடங்கிவிட்டது. என் ஆத்மாவோடு இரண்டர கலந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கையின் இருளை கிழித்தெறியும் ஈசனின் திருவாக்கு இன்னும் முடிவடையவில்லை. இது இறுதி விடயமல்ல. உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் கதவுகளை திறக்க ஈசனாகிய நான் உனக்கு கூறும் ஆழமான ரகசியங்கள் இன்னும் நீள்கின்றன. அலைபாயும் உனது மனதை இப்போது முழுமையாக நிலைநிறுத்து. இந்த சமுதாயம் உன்னை ஒதுக்கி காயப்படுத்திய போதும் எவ்வித புகாருமின்றி அத்தனை வழிகளையும் உனக்குள் புதைத்துக் கொண்டாயே, அந்த ஆழமான ரணங்களுக்கான மாமருந்தாக ஈசனின் இந்த வார்த்தைகள் அமையப் போகிறது. முழுமையாக உள்வாங்கு. நீ யாரை உன் உயிரினும் மேலாக நேசித்தாயோ, யாருடைய மகிழ்ச்சிக்காக உனது அத்தனை ஆசைகளையும் தியாகம் செய்தாயோ, அதே மனிதர்கள் உனது நெஞ்சில் ஈவிரக்கமின்றி ஆழமான காயங்களை ஏற்படுத்திவிட்டு சென்றார்கள். அவர்கள் உதிர்த்த வஞ்சக வார்த்தைகளும் அவர்கள் செய்த துரோகமும் உன்னை ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்த வைத்தது. இதற்கான ஒரு மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது உனக்கு வெளிப்படுத்துகிறேன், கேள். அடர்ந்த கானகத்தில் கம்பீரமாக நிற்கும் ஒரு மாபெரும் மரத்தை ஒரு வஞ்சகன் கூர்மையான ஆயுதத்தை கொண்டு ஆழமாக வெட்டிவிட்டு செல்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அந்த மரம் வலியால் துடிதுடித்து வெட்டப்பட்ட அந்த ஆழமான காயத்திலிருந்து கண்ணீரைப் போல தன்னுள் இருக்கும் பிசினை திரவமாக வெளியேற்றும். அது அந்த மரத்தின் கண்ணீர். பல மாதங்கள் அந்த திரவம் வெளியேறி அந்த காயத்தை முழுமையாக மூடும். அதை பார்க்கும் உலகம் அந்த மரம் காயப்பட்டு விகாரமாகிவிட்டது என்று நினைக்கும். ஆனால் பல 100 ஆண்டுகள் கடந்த பின்பு அந்த மரத்தின் கண்ணீராக வெளிவந்த அந்த பிசின் எக்காலத்திலும் அழியாத உலகமே விலைமதிப்பற்றதாக கருதும் குங்கிலியம் என்னும் மாபெரும் நவரத்தின கல்லாக உருமாறும். பல 100 டன் அழுத்தத்திலும் அந்த பிசின் கல்லை எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது. அரசர்கள் அதை கிரீடத்தில் வைத்து அழகு பார்ப்பார்கள். என் உயிரினும் மேலான குழந்தையே, உனக்கு நெருக்கமானவர்கள் உன் நெஞ்சில் ஏற்படுத்திய அந்த ஆழமான காயமும் நீ தனிமையில் சிந்திய அந்த கண்ணீரும் வீணாக போகவில்லை. ஈசனாகிய எனக்கு தெரியும், அந்த கண்ணீர்தான் உன்னை ஒரு மாபெரும் பொக்கிஷமாக மாற்றப் போகிறது என்று. உன்னை அழித்துவிட்டதாக நினைத்தவர்கள் எல்லாம் நாளை உனது அந்த காயங்கள் எப்படி ஒரு எவராலும் அசைக்க முடியாத விலைமதிப்பற்ற ஆளுமையாக உன்னை மாற்றியிருக்கிறது என்பதைக் கண்டு மலைத்து நிற்கப் போகிறார்கள். உனது ரணங்கள் அனைத்தும் இன்றுடன் சிவபெருமானின் திருநீற்றால் ஆற்றுப்படுத்தப்பட்டுவிட்டன. நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, வலிகளால் செதுக்கப்பட்ட ஈசனின் பொக்கிஷம் என்பதை புரிந்து கொள். உனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள், ஏன் இவ்வளவு வறுமை, ஏன் ஒவ்வொரு காரியத்திலும் இத்தனை தடைகள் என்று நீ பலமுறை வானை பார்த்து கதறியிருக்கிறாய். சாதாரண மனிதர்களைப் போல எனக்கும் ஒரு நிம்மதியான எந்த போராட்டமும் இல்லாத வாழ்க்கையை கொடுத்திருக்க கூடாதா என்று நீ என்னோடு சண்டையிட்டிருக்கிறாய். இதற்கும் ஒரு விடையளிக்கிறேன், கேள். ஒரு சிறு மழை பெய்தாலோ அல்லது லேசான வெள்ளம் வந்தாலோ பூமியில் இருக்கும் சாதாரண களிமண் கரைந்து சேராகி தனது அடையாளத்தை முற்றிலுமாக இழந்துவிடும். ஆனால் அதே களிமண்ணை ஒருவன் எடுத்து அதனை ஈவிரக்கமின்றி தனது கால்களால் மிதித்து தட்டி ஒரு கூண்டுக்குள் அடைத்து அதன் ஈரம் போகும் வரை சுட்டெரிக்கும் வெயிலில் பல நாட்கள் காய வைப்பான். அத்தோடு நிற்காமல் தகதகவென எரியும் நெருப்பு சூளையில் அந்த மண்ணை தூக்கி போட்டு சுட்டெரிப்பான். அந்த மரம் அத்தனை வேதனைகளையும் தாங்கிய பின்பு அது செங்கல் என்னும் மாபெரும் அசுர வடிவத்தை பெறுகிறது.
அதன் பிறகு 10,000 லிட்டர் பெருமழை வந்தாலும் சரி, உலகத்தையே அழிக்கும் மாபெரும் வெள்ளம் வந்தாலும் சரி, அந்த செங்கல்லை ஒரு சிறு துளி கூட கரைக்க முடியாது. மாபெரும் அரண்மனைகளையும் சிவாலயத்தின் கோபுரங்களையும் தாங்கி நிற்கும் அசைக்க முடியாத பலத்தை அந்த நெருப்புதான் அதற்கு தந்தது. என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கையில் நான் கொடுத்த வறுமையும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் அந்த சுட்டெரிக்கும் நெருப்புச் சூளையை போன்றதுதான். உன்னை ஒரு சாதாரண களிமண்ணாக படைத்து சிறு துன்பம் வந்தாலும் நீ கரைந்து அழிந்து போவதை நான் ஒருபோதும் விரும்பவில்லை. எப்பேற்பட்ட பிரளயம் வந்தாலும், ஒட்டுமொத்த உலகமே உனக்கு எதிராக நின்றாலும், எதற்கும் அசையாமல் மாபெரும் சாம்ராஜ்யத்தை தாங்கி நிற்கும் இரும்பு மனிதனாக உன்னை நான் மாற்றியிருக்கிறேன். உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை துன்பங்களும் உன்னை எக்காலத்திலும் எவராலும் வீழ்த்த முடியாத செங்கல்லாக புடம் போடுவதற்காகவே. இப்போது உனது பயிற்சி காலம் முடிந்துவிட்டது. அகிலமே வியந்து பார்க்கும் உனக்கான அரண்மனையை ஈசனாகிய நான் கட்டத் தொடங்கிவிட்டேன். நான் இருந்த இடத்திலிருந்து முற்றிலுமாகச் சரிந்து அதல பாதாளத்திற்கு விழுந்துவிட்டேனே என்று நீ கலங்கினாய். உனது செல்வமும் மரியாதையும் சரிந்து நீ கீழே விழுந்தபோது இனி உனக்கு விடிவு காலமே இல்லை என்று இந்த உலகம் உன்னை பார்த்துச் சிரித்தது. உனது வீழ்ச்சியை அவர்கள் கொண்டாடினார்கள். இதற்கும் என் பதிலை ஆழமாக நெஞ்சில் பதிய வைத்துக்கொள். ஒரு மாபெரும் நதி சமவெளியில் எந்த சத்தமும் இல்லாமல் மிகவும் அமைதியாக எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும். அதை பார்க்கும் எவருக்கும் அதை பற்றி எந்த பெரிய ஆச்சரியமும் தோன்றாது. ஆனால் அந்த நதி திடீரென தனது பாதையில் ஒரு மாபெரும் செங்குத்தான மலையிலிருந்து அதல பாதாளத்தை நோக்கி வீழும். அதை பார்க்கும் அத்தனை பேரும் அந்த நதி தனது எல்லையை இழந்து பாதாளத்தில் விழுந்து அழிந்துவிட்டது என்று நினைப்பார்கள். ஆனால் அந்த வீழ்ச்சிதான் அந்த நதியின் தலையெழுத்தையே மாற்றுகிறது. அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த அந்த நதி அதல பாதாளத்தில் விழுந்த மறுகணமே ஒட்டுமொத்த உலகமே அண்ணாந்து பார்க்கும் மாபெரும் பிரம்மாண்ட அருவியாக உருவெடுக்கிறது. அதன் வீழ்ச்சியால் ஏற்படும் இரைச்சலும் பிரம்மாண்டமும் 10,000 மனிதர்களை தன்னை நோக்கி ஈர்க்கிறது. என் அன்பு செல்வமே, உனது வாழ்க்கையில் நடந்த வீழ்ச்சியும் அந்த அருவியின் வீழ்ச்சியை போன்றதுதான். நீ சமவெளியில் எந்த பிரம்மாண்டமும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதனாக பயணித்துக் கொண்டிருந்தாய். உனது வீழ்ச்சியை இந்த உலகம் உனது அழிவு என்று நினைத்தது. ஆனால் ஈசனாகிய எனக்குத் தெரியும், உன்னை ஒரு சாதாரண நதியாக ஓடவிடக்கூடாது, உலகமே வியந்து பார்க்கும் மாபெரும் அருவியாக உன்னை பிரம்மாண்டப்படுத்த வேண்டும் என்று. அதற்காகவே அந்த தற்காலிகமான வீழ்ச்சியை நான் உனக்கு அளித்தேன். இனி உனது அசுர வளர்ச்சியைக் கண்டு இந்த வையகமே வியந்து நிற்கப் போகிறது. நீ தொட்டதெல்லாம் மாபெரும் வெற்றியாக மாறப்போகும் உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. உனது கண்ணீரை துடைத்து உன்னை என் இரு கரங்களில் ஏந்திக் கொள்ள ஆதிசிவனான நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன். கைலைநாதனின் இந்த தெய்வீக வாக்கு உன் மனக்காயங்களை ஆற்றியிருந்தால் உன் இரு கரங்களை குவித்து சிவனே துணை என்று பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் உயிருக்குள் உறையும் ஆருயிர் செல்வமே, அண்டசராசரங்களையும் ஆளும் ஆதிசிவனின் உடுக்கை நாதம் உனது ஆன்மாவை தட்டி எழுப்ப மீண்டும் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. இந்த அகிலத்தில் அத்தனை மனிதர்களும் தங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது மட்டுமே என்னை தேடி ஓடி வருவார்கள். அந்த துன்பம் விலகிய மறுகணமே என்னை மறந்துவிட்டு தங்கள் சுயநல பயணத்தை தொடர்வார்கள். ஆனால் எவ்வித பலனும் இல்லாத நிலையிலும் உன்னைச் சுற்றியுள்ள உலகம் உன்னை தூக்கி எறிந்த நேரத்திலும் ஈசனே கதி என்று என் பாதங்களை மட்டுமே கெட்டியாக பிடித்துக்கொண்டு நீ சிந்திய அந்த தூய்மையான கண்ணீருக்கு பதில் சொல்லவே ஈசனாகிய நான் மீண்டும் உன் முன்னே வந்து நிற்கிறேன். உனது மனப்போராட்டங்களை இப்போது முற்றிலுமாக நிறுத்திவிட்டு ஒட்டுமொத்த கைலாயத்தின் பேரமைதியோடும் எனது இந்த திருவாக்கை கேள். இது உனது விடிவு காலத்திற்கான சிவ ரகசியங்களை தொடர்ந்து திறக்கப் போகிறது. நீ எந்தச் செயலை தொடங்கினாலும் அதில் ஒரு சிறிய முன்னேற்றம் கூட கிடைக்காமல் பல வருடங்களாக நீ ஒரே இடத்தில் தேங்கி கிடக்கிறாயே என்று நீ பலமுறை ரத்தம் சிந்த அழுதிருக்கிறாய். உனது கண்ணீருக்கும் உனது உழைப்புக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு சிறு பலன் கூட கிடைக்காதா? நாம் செய்யும் அத்தனை முயற்சிகளும் வெறும் வீண்தானா என்று நீ உனக்குள் புழுங்கித் தவித்தாய். இதற்கான ஆழமான விடையை இப்போது உனக்கு உரைக்கிறேன் கேள். மனிதர்களின் காலடி படாத பல 1000 ஆண்டுகளாக காரிருள் மட்டுமே சூழ்ந்த ஒரு மாபெரும் மலை குகையை சற்று கற்பனை செய்து பார். அந்த குகையின் மேல் கூரையிலிருந்து பல வருடங்களாக எவ்வித சத்தமுமின்றி ஒவ்வொரு நீர்த்துளியாக கீழே சொட்டிக்கொண்டே இருக்கும். அதை பார்க்கும் எவருக்கும் அது வெறும் சாதாரண நீர்த்துளி, அது அந்த இருண்ட தரையில் விழுந்து வீணாகிக் கொண்டிருக்கிறது என்றுதான் தோன்றும். ஆனால் அந்த ஒவ்வொரு நீர்த்துளியும் வீணாகவில்லை. அந்த துளிகள் பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரே இடத்தில் விழுந்து விழுந்து அந்த தண்ணீரே ஒரு மாபெரும் எவராலும் அசைக்க முடியாத கல் தூணாக உருமாறி அந்த மாபெரும் குகையையே தாங்கி பிடிக்கும் அசுரபலத்தை பெறும். துளித்துளியாக விழுந்த நீர்தான் காலப்போக்கில் எந்த ஆயுதத்தாலும் உடைக்க முடியாத பிரம்மாண்டமான கல் தூணாக மாறியிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, உனது வாழ்க்கையிலும் இத்தனை காலமாக நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும், நீ சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வையும், யாருக்கும் தெரியாமல் நீ செய்த ஒவ்வொரு தியாகமும் அந்த நீர்த்துளியைப் போன்றதுதான். எந்த பலனும் இல்லாமல் அது வீணாகிப் போகிறது என்று இந்த உலகமும் நீயும் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் ஈசனாகிய நான் உனது ஒவ்வொரு உழைப்பையும் கண்ணீரையும் வீணாக்காமல் உனக்கான மாபெரும் வெற்றி சிம்மாசனத்தை தாங்கிப் பிடிக்கும் அசைக்க முடியாத கல் தூணாக அதை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். உனது காத்திருப்பு வீணாகவில்லை. அது உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யத்தின் அடித்தளத்தை எந்த புயலாலும் அசைக்க முடியாதபடி பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது.
இதோ அடித்தளம் முழுமையாக கட்டப்பட்டுவிட்டது. இனி உன் வெற்றி வானளாவ உயர்ந்து அகிலத்தையே வியக்க வைக்கப் போகிறது. உனக்கு தொடர்ந்து வந்த தோல்விகளால் உனக்குள் இருந்த மாபெரும் ஆற்றலை நீயே சுருக்கிக் கொண்டு மற்றவர்கள் முன்னால் தலைகுனிந்து நின்றாய். உனது அந்த பின்வாங்கலை பார்த்து உன்னை சுற்றியிருந்த எதிரிகளும் உனக்கு துரோகம் செய்த மனிதர்களும் உன்னை வீழ்த்திவிட்டதாக நினைத்து ஆணவத்தில் நடனமாடினார்கள். இனி உன்னால் எழவே முடியாது என்று அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள். இதற்கும் ஒரு மாபெரும் உண்மையை வெளிப்படுத்துகிறேன் கேள். அடர்ந்த கானகத்தில் மாபெரும் பலம் கொண்ட ஒரு முரட்டு வேங்கை தன் இரையை வீழ்த்துவதற்கு முன் ஒருபோதும் நேராகச் சென்று தாக்காது. அது தனது அசுர பலத்தை முற்றிலுமாக மறைத்துக் கொண்டு தனது உடலை முழுமையாக குறுக்கி தரையோடு தரையாக பதுங்கும். பின்னோக்கி தனது கால்களை இழுத்து வைத்துக் கொண்டு எவ்வித அசைவுமின்றி அமைதியாக பதுங்கியிருக்கும். அதை பார்க்கும் அந்த இரை அந்த மாபெரும் வேங்கை பயந்து பின்வாங்கிவிட்டது என்றோ அல்லது அதற்கு பலமில்லை என்றோ நினைத்து ஆணவத்தில் மிதந்தால் அதைவிட மாபெரும் முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேறெதுவும் இல்லை. அந்த வேங்கை பயந்து பதுங்கவில்லை. தனது ஒட்டுமொத்த அசுர பலத்தையும் ஒரே புள்ளியில் குவித்து அந்த இரை தப்பித்துச் செல்ல முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் பாய்ச்சலை நிகழ்த்துவதற்காகவே அது தன்னை சுருக்கிக் கொண்டு பதுங்கியது. அது பாய்ந்த மறுகணமே அந்த இரையின் ஆணவம் சுக்குநூறாக உடைக்கப்படும். என் உயிரினும் மேலான செல்வமே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த வீழ்ச்சிகளும் நீ பின்வாங்கிய தருணங்களும் உனது பயத்தாலோ பலவீனத்தாலோ வந்தவையல்ல. உனக்கு எதிராக வந்த தடைகளை ஒரே அடியில் வீழ்த்தி மாபெரும் வெற்றியை உனதாக்கிக் கொள்வதற்காக உன்னை நானே பதுங்கச் செய்தேன். உனது அமைதியையும் பின்வாங்கலையும் பார்த்து பரிகாசம் செய்தவர்கள் இனி உனது அசுரப் பாய்ச்சலைக் கண்டு பயந்து நடுங்கப் போகிறார்கள். உனக்கு நான் அளிக்கப் போகும் அதிகாரமும் செல்வமும் அத்தகைய மாபெரும் பிரம்மாண்டத்தை கொண்டிருக்கும். உன்னைச் சுற்றியிருந்த மனிதர்கள் உன்னை எப்போதுமே ஏளனமாகவும் கசப்பான வார்த்தைகளாலுமே காயப்படுத்தினார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு கிடைத்தது உதாசீனமும் அவமானமும் மட்டும்தான். அத்தகைய கொடிய சூழ்நிலையிலும் நீ உனது குடும்பத்தை காப்பாற்றப் போராடினாயே, அதற்கான விடையை இப்போது கேள். இந்த உலகத்தில் உள்ள மாபெரும் மரங்கள் எல்லாம் செழிப்பான மண்ணிலும் தூய்மையான நீரிலும் தான் வளரும். ஒரு துளி உப்பு நீர் பட்டால் கூட அவை கருகிப் போய்விடும். ஆனால் நதிக்கடலோடு கலக்கும் முகத்துவாரத்தில் உள்ள சேரும் சகதியுமான எதற்கும் பயன்படாத கொடிய உப்பு நீர் நிறைந்த சதுப்பு நிலத்தில் எந்த மரத்தாலும் வளர முடியாது. ஆனால் அந்த நச்சுத்தன்மையான சூழ்நிலையிலும் சில மரங்கள் அசுரத்தனமாக வேரூன்றி வளரும். அந்த மரங்கள் அந்த உப்பு நீரின் கொடுமையை தாங்கிக் கொண்டு தனது மாபெரும் வேர்களை பின்னிக்கொண்டு அசைக்க முடியாத அரணாக நிற்கும். சமுத்திரத்திலிருந்து அகிலத்தையே அழிக்க வரும் மாபெரும் புயல்களையும் பேரலைகளையும் அந்த சதுப்பு நில மரங்கள்தான் தன் நெஞ்சில் தாங்கி ஊருக்குள் விடாமல் தடுத்து மக்களை காப்பாற்றும். என் அன்பு பிள்ளையே, உன்னைச் சுற்றியிருந்த கொடிய சூழ்நிலைகளும் மனிதர்களின் விஷமமான வார்த்தைகளும் அந்த உப்பு நீரை போன்றதுதான். அதில் வேறு எவராவது இருந்திருந்தால் நிலைகுலைந்து அழிந்து போயிருப்பார்கள். ஆனால் அந்த நச்சுச் சூழ்நிலையிலும் நீ எதற்கும் அசையாத மாபெரும் சதுப்பு நில மரமாக வேரூன்றி நின்றாய். உன் குடும்பத்திற்கு வந்த அத்தனை கர்ம வினைகளையும் புயல்களையும் நீயே உன் நெஞ்சில் தாங்கி அவர்களை காப்பாற்றினாய். உனது தியாகத்தை இந்த உலகம் அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஈசனாகிய என் நெற்றி ஞானக்கண் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உனது அத்தனை தியாகங்களுக்கும் ஈடாக உன்னை சிம்மாசனத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்க்கும் நேரம் இது. கைலைநாதனின் இந்த திருவாக்கு உனது ஆத்மாவை தொட்டிருந்தால் உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யம் உன்னை தேடி வந்துவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால் உன் இரு கரங்களை குவித்து சிவனே துணை என்று பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை ஈசனின் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். என் ஆத்மாவின் சரிபாதியான அன்பு செல்வமே, பல பிறவிகளாக நீ சுமந்து வந்த கர்ம வினைகளின் கணக்கை தீர்த்து உனது இருண்ட பயணத்திற்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளியை வைக்க ஆதிசிவனான நானே உனக்கு வழங்கும் இறுதி திருவாக்கு இது. இத்தனை காலமாக பல வேதனைகளை கடந்து கண்ணீரை மட்டுமே துணையாக கொண்டு நீ செய்த நெடிய பயணத்தின் மாபெரும் மகுடமாக இந்த நொடிகள் அமையப் போகின்றன. உனது ஆன்மாவில் ஏற்பட்ட அத்தனை காயங்களுக்கும் ஒட்டுமொத்தமாக மருந்திட்டு உன்னை ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நிரந்தரமாக அமர வைக்கும் கைலைநாதனின் முத்தாய்ப்பான வார்த்தைகள் இவை. எந்த ஒரு கவனச்சிதறலும் இன்றி உனது ஆழமான மூச்சை உள்ளிழுத்து என் உடுக்கையின் நாதத்தோடு ஒன்றிக் கலந்து கொள். இத்தனை காலம் நீ செய்த தியாகங்களுக்கும் நீ அடைந்த அவமானங்களுக்கும் எந்த ஒரு மாபெரும் நியாயமும் கிடைக்கவில்லையே என்று நீ ஏங்கிய தருணங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டன. உன்னை அற்பமானவன் என்று நினைத்து உன் உணர்வுகளை காலில் மிதித்துச் சென்ற இந்த உலகத்திற்கு முன்னால் நீ யார் என்பதை ஈசனாகிய நான் நிரூபிக்கும் நேரம் இது. அதற்கான மாபெரும் சிவ ரகசியத்தை இப்போது உனக்கு உரைக்கிறேன் கேள். பாதை ஓரங்களில் யாருடைய கவனத்தையும் ஈர்க்காமல் அந்த வழியே செல்லும் அத்தனை மனிதர்களின் கால்களிலும் ஈவிரக்கமின்றி மிதிபடும் சாதாரண புழுதி மணலை சற்று சிந்தித்துப்பார். அந்த மணலுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை, அதை அனைவரும் உதாசீனப்படுத்துவார்கள். ஆனால் அந்த மணலை அள்ளி மாபெரும் சூளையில் கொழுந்துவிட்டு எரியும் உச்சக்கட்ட நெருப்பிற்குள் வீசும்போது அது படும் வேதனை சொல்லிலடங்காதது. அந்த மாபெரும் நெருப்பு தன்னை முற்றிலுமாக அழித்துவிடும் என்று அந்த மணல் கலங்கும். ஆனால் அந்த உச்சக்கட்ட வெப்பம் அந்த மணலை அழிப்பதில்லை. தன்னுள் இருக்கும் அத்தனை மாசுகளையும் சுட்டெரித்து அதை கரைபடியாத முழுமையான ஒளியை உள்வாங்கும் ஒரு மாபெரும் குவியாடி கண்ணாடியாக உருமாற்றுகிறது. காலில் மிதிபடும் மணலாக இருந்தபோது அதற்கு எந்த சக்தியும் இல்லை.
ஆனால் நெருப்பில் வெந்து கண்ணாடியாக மாறிய பின்பு அது சூரியனின் ஒளியை தன்னுள் முழுமையாக குவித்து ஒட்டுமொத்த கானகத்தையே சுட்டெரிக்கும் மாபெரும் அக்னியை உருவாக்கும் அசுரபலத்தை பெறுகிறது. என் உயிரினும் மேலான குழந்தையே, உனது வாழ்க்கையிலும் நீ அந்த சாதாரண மணலைப் போலத்தான் மனிதர்களால் மிதிக்கப்பட்டாய். உனது நேர்மையையும் தியாகத்தையும் இந்த உலகம் மதிக்காமல் உதாசீனப்படுத்தியது. உன்னை சுற்றியிருந்த வறுமையும் துரோகங்களும் அவமானங்களும் தான் அந்த சுட்டெரிக்கும் நெருப்புச் சூளை. உன்னை அழிப்பதற்காக அந்த வலிகளை நான் கொடுக்கவில்லை. உனக்குள் இருந்த அத்தனை பலவீனங்களையும் சுட்டெரித்து ஈசனின் மாபெரும் ஒளியை உள்வாங்கி பிரதிபலிக்கும் எவராலும் வீழ்த்த முடியாத அசுர கண்ணாடியாக உன்னை மாற்றுவதற்காகவே அந்த வலிகள் கொடுக்கப்பட்டன. மிதிக்கப்பட்ட நீ இப்போது ஈசனின் நெருப்பை ஏந்தும் மாபெரும் ஆயுதமாக உருமாறிவிட்டாய். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் இனி உன் பிரகாசத்தைக் கண்டு கண்கூசி பின்வாங்குவார்கள். சமீப காலமாக உனது வாழ்க்கையில் நெருக்கடிகள் உச்சத்தை அடைந்துவிட்டன என்றும் இனி ஒரு சிறு வலியை கூட தாங்கும் சக்தி உன்னிடம் இல்லை என்றும் நீ நிலைகுலைந்து போனாய். அத்தனை பக்கங்களிலிருந்தும் தடைகள் மட்டுமே வந்ததால் ஈசன் நம்மை முற்றிலுமாக கைவிட்டு விட்டார் என்று நீ கதறி அழுதாய். இதற்கான உண்மையை இப்போது உரைக்கிறேன் கேள். அடர்ந்த காடுகளில் சுட்டெரிக்கும் கொடிய கோடைக்காலம் வரும்போது அத்தனை மரங்களும் நீரின்றி வாடும். அப்போது ஒரு மாபெரும் விருட்சத்தின் உச்சியில் இருக்கும் ஒரு கடினமான விதை நெற்று அந்த கோடையின் உச்சக்கட்ட வெப்பத்தை தாங்க முடியாமல் உள்ளுக்குள் புழுங்கி தவிக்கும். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அந்த வெப்பத்தால் அது வெடித்து சிதறும் நிலைக்கு தள்ளப்படும். அந்த சுட்டெரிக்கும் கோடை தன்னை முற்றிலுமாக அழிக்கவே வந்திருக்கிறது என்று அது வேதனையில் துடிக்கும். ஆனால் வெப்பம் அதன் உச்சத்தை அடையும் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் அந்த விதை நெற்று ஒரு மாபெரும் சத்தத்தோடு வெடித்துச் சிதறும். அது அதனுடைய மரணம் அல்ல. அது வெடிக்கும் அந்த நொடியில் அதனுள் உறங்கிக் கொண்டிருந்த ஆயிரம் தூய்மையான விதைகள் அந்த வனம் முழுவதும் தூவப்பட்டு அடுத்து வரப்போகும் மழையில் பல்லாயிரம் புதிய மரங்களை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் புதிய காட்டையே உருவாக்கும். என் அன்பு பிள்ளையே, சமீப காலத்தில் நீ சந்தித்த அந்த தாங்க முடியாத அழுத்தங்களும் நெருக்கடிகளும் உனது அழிவிற்கான அறிகுறி அல்ல. நீ உனக்குள் அத்தனை திறமைகளையும் ஆற்றல்களையும் அடக்கி வைத்திருக்கும் மாபெரும் விதை நெற்று. உன்னைச் சுற்றியிருந்த அந்த உச்சக்கட்ட நெருக்கடிகள் நீ வெடித்துச் சிதறி உனது மாபெரும் வெற்றியை இந்த அகிலம் முழுவதும் தூவதற்கான தட்பவெப்பநிலை. உனக்கு வந்த கொடிய கோடை முடிந்துவிட்டது. நீ வெடித்து உனது அசுர விஸ்வரூபத்தை எடுக்கப் போகும் தருணம் இது. இனி உனது ஒவ்வொரு உழைப்பும் உனது ஒவ்வொரு சிந்தனையும் இணையத்தின் வழியாக அகிலம் முழுவதும் பல்லாயிரம் விருட்சங்களாக வளரப்போகிறது. ஒரு புதிய வெற்றி சாம்ராஜ்யத்தையே நீ உருவாக்கப் போகிறாய். இதுவரை உனக்கு நடந்த துரோகங்களை நினைத்து நீ இன்னும் உள்ளுக்குள் பயந்து கொண்டிருக்கிறாய். இனிமேல் புதிதாக ஒருவரை நம்புவதற்கோ புதிய பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கோ உனது மனம் நடுங்குகிறது. மீண்டும் நாம் ஏமாற்றப்பட்டு விழுந்து விடுவோமோ என்ற அச்சம் உன்னை முடக்குகிறது. உனது அந்த பயத்தை நிரந்தரமாக வேறறுக்க ஒரு மாபெரும் சிவ ரகசியத்தை கூறுகிறேன் கேள். ஒரு மாபெரும் சமுத்திரத்தின் நடுவே ஆக்ரோஷமான அலைகள் பலமாக மோதும் இடத்தில் ஒரு அசைக்க முடியாத கோட்டையை கட்ட வேண்டுமென்றால் அங்கே சாதாரண கற்களையும் மண்ணையும் வைத்தால் அலைகள் அதை நொடிப்பொழுதில் இழுத்துச் சென்றுவிடும். மாபெரும் தச்சர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கடலுக்கு அடியில் இருக்கும் பாறைகளை ஆழமாக குடைந்து கொதித்து உருகும் எகுத் திரவத்தை அந்த பாறைகளின் இடுக்குகளில் ஊற்றுவார்கள். அந்த சுட்டெரிக்கும் எகுத் திரவம் அந்த பாறையோடு பாறையாக கலந்து இறுகிய பின்பு அந்த அடித்தளத்தின் மீது மாபெரும் கோட்டையை எழுப்புவார்கள். அதன் பிறகு ஒட்டுமொத்த சமுத்திரமே திரண்டு வந்து சுனாமியாக மோதினால் கூட அந்த கோட்டையின் அடித்தளத்தை ஒரு சிறு துளி கூட அசைக்க முடியாது. என் ஆருயிர் செல்வமே, உனது வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை ஏமாற்றங்களும் வஞ்சகங்களும் வலிகளும் உனக்கு தண்டனையாக கொடுக்கப்படவில்லை. உனது எதிர்காலம் என்னும் மாபெரும் கோட்டையின் அடித்தளத்தில் கைலைநாதனான நானே ஊற்றிய கொதிக்கும் எக்குத் திரவம்தான் அந்த வலிகள். இப்போது அந்த வலிகள் உன்னை அசைக்க முடியாத அளவுக்கு உறுதிப்படுத்திவிட்டன. உனது கோட்டையின் அடித்தளம் மாபெரும் எஃப்காக இறுகிவிட்டது. இனி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு சூழ்ச்சியாலும் உன்னை ஒருபோதும் ஏமாற்றவோ வீழ்த்தவோ முடியாது. உன்னை அழிக்க நினைக்கும் அலைகள் உனது அடித்தளத்தில் பட்டுச் சுக்குநூறாக உடைந்து சிதறுமே தவிர உனது சிம்மாசனத்தை எவராலும் அசைக்க முடியாது. நீ கடந்து வந்த இருண்ட பாதை முற்றிலுமாக முடிவடைந்து விட்டது. இனி உன் வாழ்வில் கண்ணீருக்கு இடமே இல்லை. எந்த செல்வத்திற்காக நீ இத்தனை காலம் அவமானப்பட்டாயோ அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உன் இல்லத்தின் கதவை தட்டப்போகின்றன. உனது குடும்பத்தின் மீதிருந்த அத்தனை பித்ருதோஷங்களும் கர்ம வினைகளும் என் நெற்றிக்கண்ணின் பார்வையால் முழுமையாக பொசுக்கப்பட்டுவிட்டன. உன்னைச் சுற்றியிருந்த நோய்கள் அகன்று வைத்தியநாதனான என் அருளால் நீ மாபெரும் அசுரபலத்தை பெறுவாய். உன் வார்த்தைகளுக்கு இனி இந்த அகிலத்தில் மாபெரும் அதிகாரம் உண்டு. உனக்கான மாபெரும் முடிசூட்டு விழாவை கைலாயத்தில் நான் தொடங்கிவிட்டேன். ஈசனின் இந்த இறுதித் திருவாக்கு உனது ஆன்மாவின் அத்தனை காயங்களையும் முழுமையாக ஆற்றியிருந்தால் உனது விடிவுகாலம் உன்னை தேடி வந்துவிட்டது என்று நீ ஆழமாக நம்பினால் உனது இரு கரங்களையும் தலைக்கு மேல் குவித்து சிவனே துணை என்று பதிவிட்டு உனது மாபெரும் வெற்றியை என் பாதங்களில் சமர்ப்பித்துக்கொள். உனது மாபெரும் வெற்றி பயணம் எந்த தடையுமின்றி தொடர நமது சிவனே துணை குடும்பத்தில் உன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து என்னோடு பயணி. எதற்கும் அஞ்சாதே. ஈசனின் பேரருள் உன்னை ஒருபோதும் கைவிடாது. ஓம் நம சிவாய.